ஹலோ கைஸ், இது என்னுடைய கார் மேக்கப் எடிஷன். இது வந்து நான் பிளானே கிடையாது, அதனால தான் ஓவர் ஜூம்டில் இருக்கேன். ஸோ என்னுடைய ஸ்கின் ப்ரெப் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டுக்கிறேன். இது ஏஹெச்சி சன்ஸ்க்ரீன். இது வந்து நான் லாஸ்ட் வீக் வந்து படம் பார்க்கறதுக்காக வெளில போனேன். கிளம்புறதுக்கு டைமே இல்லை, அதனால் நான் காரில் கிளம்புனேன். அப்புறம் லிப் பாம் இங்கே நான் ஒன்று போட்டுக்கிறேன், சுகரோட லிப் பாம். அப்புறம் பர்பிளோட ஒரு ப்ரைமர் எடுத்து என்னுடைய முகத்தில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஏன் இந்த மாதிரி இவ்வளோ ஜூம்டில் இருக்கேன்னா, நான் வந்து ரீல் எடுக்கிறதுக்காக ஸ்டோரி போடுறதுக்காக நான் ஃபில்ம் பண்ணேன் வெர்டிக்கலாக வச்சு. அதுக்கப்புறம் தான் நினச்சேன், சரி ஓகே இது ஒரு டுட்டோரியலாகவே தேருமே அப்படின்ட்டு. அப்பயும் நான் குட்டியாக தான் உங்களுக்கு காமிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அதை விட இந்த மாதிரி ஜூம் பண்ணுறதே கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுது, மூஞ்சி என்ன வேலை பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறதுக்கு. எனிவேஸ், பவுடர் போட்டு நான் என்ன பண்ணேன்னா ப்ரைமரை செட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஃபவுண்டேஷன் வந்து டச் பண்ணிக்கிட்டேன். பவுடருக்கு கே பியூட்டியோட கேரமல் பவுடர், ஃபவுண்டேஷனுக்கு நைக்காவோட ஆல் டே மேட் அந்த ஃபவுண்டேஷன் செஸ்னட். அதுக்கப்புறம் கொஞ்சம் காம்பேக்ட் மேக்கோட காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிவிட்டு ஐப்ரோஸ் போய்க்கிட்டேன். இந்த ப்ரஷ் தான் என்னை வந்து காப்பாத்துச்சு லிட்ரலி. இது வந்து இந்த ப்ரோஆர்டேயோட ஒரு ஐப்ரோ ப்ரஷ். நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு என்னோட ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ கிட்டில் இருக்கக்கூடிய அந்த பவுடர் ப்ராடக்ட் வச்சு. அப்புறம் ஐ ஷேடோக்கு வந்துட்டு இந்த கீரோ பியூட்டியோட ஐ ஷேடோ ஸ்டிக் எடுத்துக்கிறேன். இது வந்து சாண்டி காப்பர் அப்படின்ற ஒரு ஷேட், என்னுடைய ஃபேவரட்டான ஒரு ஷேட். இது வந்து ஒரு நியூட் ஐ ஷேடோ லுக்கு வந்து சூப்பராக இருக்கும். லைட்டாக அந்த ஒரு கிளாஸி லுக் இருக்கும். அண்ட் என்னோட ஸ்கின் டோனுக்கு வந்து இது நல்ல ஒரு மேட்சாக இருக்கும். ஸோ என்னுடைய பர்சனல் ஃபேவரட் டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா இந்த சாண்டி காப்பர் அப்படின்ற அந்த ஷேட் எடுத்துக்கோங்க. ஆல்சோ இது சூப்பர் லாங் லாஸ்டிங், அப்புறம் க்ரீஸும் ஆகாது. அடுத்து நான் வந்து காஜல். ஸோ இந்த காஜல் வைக்கிற பார்ட் வந்து செம்ம ஆங்ஸைட்டி கொடுக்குற பார்ட்னு நான் சொல்லுவேன். இப்போ பார்க்கும்போதும் எனக்கு வந்து ஐயோ எப்போ குத்த போகுது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நான் படுற அந்த ஒரு பதப்பான நொடிகளை நீங்களும் அனுபவிங்கன்ட்டு நான் அப்படியே வந்து காமிச்சிருக்கேன், கட்டதும் பண்ணாமல். பட் எனிஹவ், நான் வந்து காஜல் ப்ரொசீஜரில் வந்துட்டு தப்பிச்சிட்டேன். இதை வந்து என்னுடைய லோவர் லேஷ்லையும் கொஞ்சமாக போட்டு நான் வந்து டார்க்கன் பண்ணிக்கிறேன். அப்புறம் மேக்கோட இந்த மேக்ஸ் ஸ்டாக் மஸ்காரா இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்து நல்லா என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் லேஷஸில் நான் கோட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி கொஞ்ச நாளாக நான் வந்துட்டு அது என்னது லேஷ் எக்ஸ்டென்ஷன்ஸ் வைக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓகே, மஸ்காரா அப்ளை பண்ணாச்சு. அண்ட் ஆஸ் வி ஃபிகர்ட் கண்ணில் குத்தியாச்சு. பட் பியூட்டி இஸ் பெயினில் எல்லாத்தையும் நம்ம வந்து கடந்து தான் வரணும். அடுத்தது வந்துட்டு இந்த லிப் லைனர் எடுத்துக்கிறேன், மேக்கோட செஸ்னட். அனதர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். இதை எடுத்து என்னுடைய வாயில் வந்துட்டு இந்த மாதிரி லைன் பண்ணிவிட்டு அவுட்டர் கார்னர்ஸை நான் வந்துட்டு கொஞ்சம் டார்க்கன் பண்ணி டீப்பன் பண்ணிக்கிறேன். அப்புறம் லிப்ஸ்டிக் வந்துட்டு இந்த கீரோவோட லிப்ஸ்டிக்கே நான் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஜிஞ்சர் டீ அப்படின்ற ஷேட் நினைக்கிறேன். இன்னொரு பியூட்டிஃபுல்லான பீச் அண்டர் டோன் இருக்கக்கூடிய ஒரு நியூட் ஷேட். இதை பை இட் செல்ஃப் விட இந்த மாதிரி லிப் லைனர் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ வேறு எதுவுமே நான் என்னுடைய ஃபேஸ்க்கு பண்ணல. ரொம்ப நேச்சுரலான ஒரு கிளாம் லுக் தான், பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் கொஞ்சம் மேடப்பாகவும் தெரியறதுக்காக தான் இந்த லுக். அண்ட் குவிக்காக பண்ணணும் அப்படின்றதுக்காக. எனக்கு கார் சிக்னஸ் வேறு இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் கான்சன்ட்ரேட்டடாக ஒரு விஷயம் பண்ண முடியாதுன்றதுனால சிம்பிளாக நான் வந்து வச்சுக்கிட்டேன். அவ்வளவுதான். நான் வந்து இதோட அன்றைக்கி போயிட்டு ஜாலியாக பொன்னியின் செல்வன் படம் பார்த்துட்டு லஞ்ச் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ தட்ஸ் இட். இந்த குவிக் டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். பாய்.